திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஸ்ரீகாளிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நெசவு தொழிலாளியான சேகர். இவருக்கு மலர்விழி என்ற மனைவியும் 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். மலர்விழி அவரது வீட்டில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் மலர்விழி உடலை இன்று அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் ஏற்பாடு செய்த நிலையில் மலர்விழியின் மகள் மகாலட்சுமி அதே கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத கண்ணீருடன் சென்ற சம்பவம் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் கடந்த வாரம் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். இன்று காலை வெங்கட்ராமன் பூட்டிச் சென்ற வீட்டில் மோட்டார் சுவிட்சை யாரோ போட்டபோது அவரது செல்போனில் அலாரம் அடித்துள்ளது. இதனையடுத்து வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை வெளிநாட்டில் இருந்தபடியே ஆய்வு செய்த போது இருவர் வீட்டில் இருப்பதை பார்த்த வெங்கட்ராமன் பக்கத்து வீட்டில் வசிப்பவரை உஷார்படுத்தி போலீசுக்கு தகவல் அளித்துள்ளார். போலீஸ் வருவதை அறிந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் அருகே உள்ள பகுதியில் பதுங்கியிருந்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து தங்க, வெள்ளி நகைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மக்கள் குறைதீர் கூட்டத்தின் போது மூதாட்டியும் அவரது மகளும் மாவட்ட ஆட்சியர் முன்பு நிலத்தை மீட்க கோரி திடீரென தர்ணா செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரும்பாக்கம் காலனியைச் சேர்ந்த முத்தம்மாள் என்ற மூதாட்டியும் அவரது மகள் வனஜா என்ற பெண்ணும் தங்களது உறவினர் வெங்கடேசன் என்பவர் தங்களுக்கே தெரியாமல் தங்களது நிலத்தை பட்டா மாற்றிவிட்டதாக கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். இதுகுறித்து கேட்டால் அடியாட்களை கொண்டு மிரட்டுவதாக குற்றஞ்சாட்டிய இருவரும் தங்களது நிலத்தை மீட்க கோரி தரையில் உருண்டு அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அதிகாரிகள் இருவரையும் சமூக நலத்துறை வட்டாட்சியரிடம் அழைத்துச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.